இந்த வீடியோ எப்படி ஆரம்பிச்சு பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு உறவினர் ஒரு நண்பர்களோட பேசக்குள்ள நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படிதான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட பேசுறேன். இன்று காலை இந்தியா நேரம் 1 மணி இருக்கும். கனடாவில் இருக்கிற ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க அவங்களுடைய மகள் ஒரு மீடியாவில், இந்தியாவில் இருக்கிற ஒரு மீடியாவில் வேற ஒரு சேனலில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க நம்ம கூட பேசுறது வழக்கம். நல்ல ஒரு சீசன் 5 பிக் பாஸ் சீசன் 5 நம்ம ரிவ்யூ பண்ணிக்குள்ளேருந்து நம்ம கூட காண்டாக்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு அக்கா. அப்போ அவங்க ஒரு மெசேஜை அனுப்பியிருந்தார்கள். பிரியங்கா அவர்களை பற்றி இன்ஸ்டாகிராமில் இவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் சீசன் 5 ஒரு சீசன் 5 வின்னர் அவருடைய ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இப்படி போடுறாங்க. அவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி அப்படியான விடயங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தார்கள். நானும் பார்த்ததுக்கு அப்புறம் சில விடயங்கள் நடந்துச்சு. அது பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ தெரியாதவர்களுக்கு அந்த பேர் தெரியணும் அப்படின்னு இல்லை, நான் சொல்லிக்குள்ள உங்களுக்கு புரியும். தெரிந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி என்பது தெரிஞ்சா போதும். நான் சொல்லிக்குள்ள உங்களுக்கு புரியும் என்ன ஆக்சுவலா நடந்துச்சு அப்படின்னு. அடுத்தது விஜய் டிவியை பத்தி வியந்து போய் சொன்னார்கள். ஒரு அதே மீடியால வேற மீடியாக்கள் இருக்கிற பல பேர் இந்த அம்மா கூட சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ அறிவிருக்கிற மக்களுக்கு பிரியங்கா அவர்கள் மீது எந்த தவறுமே இல்லை. இது பிரியங்கா அவர்கள் மீது வன்மத்தில் ஒரு நபர் பண்ண விடயம். வன்மத்தில் காசுக்காக பப்ளிசிட்டிக்காக பிரியங்கா அவர்களை பற்றி ஒரு பொய்யான ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போட்ட நபர் பண்ணது. இது எல்லாமே காசுக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பிரியங்கா மேம் மீது இருக்கிற வன்மத்திலும் இந்த நபர் பண்ணது அப்படி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. நல்ல உள்ளங்கள் விஜய் டிவியில் அந்த ஷோவில் இருக்கக்குள்ள கண்ணால் பார்த்த நல்ல உள்ளங்கள் வீடியோ போட்டு பல மக்களுக்கு உண்மைகளை சொல்லியிருக்கார்கள். தெளிவானவர்களுக்கும் அறிவானவர்களுக்கும் அறிவுள்ளவர்களுக்கும் மூளை இருக்கிறவர்களுக்கும் அது விளங்கிட்டு. அப்ப இப்ப என்ன அடுத்த கட்டம் நடக்குது அப்படின்னா, இதற்கு முதல் பிக் பாஸுக்குள்ள போன போட்டியாளர்கள் அல்லது சினிமால வளர்ந்து வர்ற நடிகர்கள் இல்ல இந்த சோசியல் மீடியால ஒரு 1 லட்சத்திலிருந்து ஒரு 5 லட்சம் 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இந்த கூட்டம் பிரியங்கா மேமுக்கு எதிராக அந்த பொய்யான ஒரு வீடியோ போட்ட நபர், பொய்யான குற்றச்சாட்டை வைத்த நபர், அவங்க அந்த கூட்டம் பண்றது என்ன அப்படின்னா, இப்ப பிக் பாஸ் சீசன் 5 ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னொரு நபரோட இருக்கிற போட்டோவை போட்டுட்டு டேக் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள புகழ்ற மாதிரி புகழ்ந்து போட்டு கீழே பிரியங்கா அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி வார்த்தைகள். பெரும்பாலுமான நபர்கள் இப்ப சோசியல் மீடியால இப்போ உதாரணத்துக்கு சீசன் 5க்கு போன ஒரு காலையில் நடந்த விடயம், சீசன் 5ல போன ஒருத்தங்க அவங்க பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் நிறைய ஷோஸ் வருது. அப்போ அவங்களுடைய சோசியல் மீடியாவை வேற அட்மின் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட டீம் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த டீம்ல இருப்பவங்களுக்கு சில வேளை ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும், ஆங்கிலம் தெரியாம இருக்கும், ஹிந்தி தெரிந்தவர்களா இருப்பார்கள், இல்லை தெலுங்கு தெரிந்தவர்களா இருப்பார்கள். இல்லை அப்படின்னா இந்த ஆங்கிலம் தெரிஞ்சாலும் ஆக்சுவலா இது என்னத்தை மீன் பண்ணுது, நம்ம ஆளை பாராட்டுறாங்க தானே அப்படின்னு அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கும். அப்ப உடனே டேக் வந்தோடனே ஸ்டோரியில தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஒர்க். அப்படி இருக்கக்குள்ள அதை டார்கெட் பண்ணுது. ஸோ இந்த கூட்டத்துக்கு, ஏன்னா இந்த நபர் பிரியங்கா மேம் மீது குற்றத்தை சுமத்தின நபர் ஆல்ரெடி மீடியாவில் இருந்த நபர். 1 இல்லை 2 மீடியா, ஒரு மீடியாவில் துரத்தி விடப்பட்டு அடுத்த மீடியாவுக்கு அந்த மீடியாவுக்கு துரோகம் பண்ணி வெளியில போயிருக்கிற நபர். அதே நேரத்தில் இந்த டிஜிட்டல் ஏஜென்சி ப்ரொமோட் பண்ற ஏஜென்சி அதோட கனெக்ட் நிறைய இருக்கு அந்த நபருக்கு. அப்ப அந்த நபரோட இப்ப டார்கெட் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்தவர்களை பத்தி, இதற்கு முதல் பிக் பாஸ் போனவர்கள், சோசியல் மீடியால இன்ஃபுளுசர்ஸா இப்ப இருக்கிறவர்கள், யார் யாருக்கு இந்த அட்மின் இருக்கு, ஸோ யார் யார் பிஸியா இருக்காங்க, அப்ப அவங்கள இப்படி டேக் பண்ணி போட்டு அப்படியே பிரியங்காவை மறைமுகமா அட்டாக் பண்றது, இல்லைன்னா டிரெக்டாவே அட்டாக் பண்றது. அப்ப அந்த மக்களிடம் இன்னும் அந்த நெகட்டிவிட்டியை கொளுத்தி போடணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அப்ப பிக் பாஸ் சீசன் 5க்கு போன ஒருத்தங்க பிரியங்கா மேமை பத்தி ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்கன்னா நம்ம ஷாக் ஆயிட்டோம். இவங்க இப்படி போடுற ஆளே இல்லையே அப்படின்னு. ஏன்னா நான்
அவங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். ஆஃப்டர் பிக் பாஸ் 5க்கு அப்புறம் அவங்க பிரியங்கா மேம் அவர்கள் அக்கான்னு இருக்காங்க, என்னுடைய அக்கா போல இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. பிரியங்கா மேமுக்கு நிக் நேம் வச்சதே அவங்க தான். அப்போ அவங்க அப்படி பண்ண சான்ஸ் இல்லை என்று போட்டு இருந்தாலும் நம்ம அதை வந்து போட்டோம். இவங்க வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து போட்டோம். தேங்க் காட் வந்து அவங்க வந்து 1 மணி நேரத்துக்குள்ள அதை போஸ்ட்டை பார்த்துட்டு நான் அவங்க ரீப்ளை பண்ணாங்க. நான் அவங்க கூட பேசியிருந்தேன். மேம் வந்து இப்படி ஒரு இது ஒன்று வந்திருக்கு, நீங்கள் இப்படி அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் யார் அப்படின்னா 0 ஃபாலோவிங் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் அவங்கள டேக் பண்ணியிருக்கு. இப்படி ஒரு பிரியங்கா அவர்களை அட்டாக் பண்ணுற மாதிரி. அதாவது மாயா அப்புறம் சீசன் 4க்கு போன அர்ச்சனா அவர்களை விட பிரியங்கா அவர்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வன்மத்தான வார்த்தைகள். ராஜுவோட டீமான தான் பிக் பாஸ் 5 நல்லா இருந்துச்சு. இந்த குக்வித் கோமாளி சீசன் 5 வந்து ஃபாலோப் ஆனதுக்கு காரணம் பிரியங்கா அவர்கள், அதுக்கப்புறம் மாயா அர்ச்சனா அவர்களை விட பிரியங்கா அவர்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்போ நான் சொன்னேன், இப்படி இது வந்து இந்த ஒரு ஃபேக் ஐடி போட்டிருக்கு, அதை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களேன்னு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்க, நான் வந்து இப்போ ட்ராவலிங்கில் இருக்கேன், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, அப்போ என்னோட டீம் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு இதோட மீனிங் தெரியாது, என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அப்போ நான் இருக்கேன், அப்போ நான் பிக் பாஸுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கேன், அப்போ ஏதோ ஒரு நல்ல விடயத்தை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போட்டு அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் ஒன்று போடுறேன், அதை டிலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை டிலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் போஸ்ட்டும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பிரியங்கா மேம் அவர்கள் என்னுடைய ஒரு கூட பிறக்காத சிஸ்டர் மாதிரி, எனக்கு ஒரு துன்பம் வரைக்குள்ள அவங்க எனக்கு தோல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு துன்பம் வரைக்குள்ள நான் வந்து அவங்களுக்கு தோல் கொடுப்பேன். நாங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம். இப்படியே இந்த கூட்டம் இப்படி சீப் வேலை செய்யுதுன்னு தெரியல. நான் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தேன், பல பேர் வியூக்காக கேவலமாக பண்ணுறாங்க, மனசாட்சி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மேம் சீசன் 5 போனவங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனவேதனைப்பட்டாங்க. இப்போ நானும் சொன்னேன், சாரி மேம், ஓகே, எனக்கு அப்போ நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை அட்மின் பண்ண வேலையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அப்போ நானும் போட்ட வீடியோக்களை டிலீட் பண்ணுறேன் மேம், நான் டிலீட் பண்ணிட்டேன், எல்லா போஸ்ட்டும் டிலீட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க ஓகே, அவங்களோட அனுமதியோட நான் கேட்டேன், ஓகே இப்போ நடந்ததை நான் சொல்லலாமா? அவங்க சொன்னாங்க ஓகே நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ இந்த விடயம் காலையில் இந்த விடயம் நடந்தவர்களுக்கு தெரியும் அவங்க யார் அப்படின்னு. அப்போ தெரியாதவர்களுக்கு நம்ம இப்போ அவங்களோட பேரை சொல்லி இன்னும் இதை நான் இன்னும் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த நான் விரும்பல. அப்போ தெரியும் இப்போ காலையில் என்ன நடந்துச்சு, ஆக்சுவல் மேட்டர் என்ன அப்படின்னு தெரிந்தவர்களுக்கு ஓகே, மேம் மீது எந்த தவறும் இல்லை, அவங்களுடைய அட்மின்ஸுக்கு அந்த மீனிங் அந்த சப்ஜெக்ட் புரியாமல் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்றத இது வந்து தெரிந்தா போதும். அப்போ தெரியாதவர்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி வந்து பல செலிபிரிட்டிஸ் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இவர் வந்து இப்படி பண்ண மாட்டார், இவர் என் பிரியங்கா பற்றி இப்படி போட்டிருக்கார் சோஷியல் மீடியாவில் அப்படின்னா, அது அவங்களுடைய அட்மினோ இல்லை வேறு விதமாக ஏதோ ஒன்று நடக்குது, அவங்களுக்கு அறியாமல் அவங்களுக்கு தெரியாமல். ஸோ அப்படி யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு வீடியோ போட்டு டேக் பண்ணுங்க, என்ன இப்படி உங்களோட இதில் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் நடக்குது மக்களே, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட வாழ்நாளில் ரியல் லைஃப்பில் இப்படி வந்து ஒரு நபர் பிரியங்கா அப்படின்னு ஒரு நபரோட செல்ஃப் மேட் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த வீடியோ கிளாரிஃபிகேஷன் போட்டுது பாருங்க ஒன்று. அது 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 விஜய் டிவிக்கு உண்மையா இல்லை, கூட எங்கள் நண்பர்களுக்கும் உண்மையா இல்லை, தொழிலுக்கு உண்மையா இல்லை, என் அப்பா அம்மாக்கே உண்மையா இல்லையே. ஸோ அப்போ எவ்வளோ வன்மத்தில் எவ்வளோ தூரம் பண்ணி கொண்டிருக்கு இப்படியான விடயங்கள் அப்படின்னுக்குள்ள படத்தில் கூட இப்படியான வில்லத்தனத்தை நான் பார்த்ததில்லை. சரியா? ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே. ஸோ ஹோப்ஃபுல்லி பிரியங்கா மேம் அவர்கள் இதை பார்த்துருப்பாங்க, காலையிலேருந்து என்ன நடந்துச்சு. அவங்க சொன்னாங்க நான் பிரியங்கா மேமுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு. இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே. சரிங்களா? அப்புறம் இதே போல ஃபேஸ்புக்கில் ராஜு அவர்களுடைய ஃபேன் பேஜ், அப்புறம் சிபி அவர்களுடைய ஃபேன் பேஜஸ், சிபி அதில் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்குக்கு முதல் 3 வீக்குக்கு முதல் கிரியேட் பண்ண ஃபேக் அக்கௌண்ட். அதில் வந்து ராஜு பிரியங்காவை பற்றி இப்படி சொன்னார், சிபி இப்படி சொன்னார் அப்படின்னா ராஜு அவர்களோ சிபி அவர்களோ வாயே திறக்கல. ராஜு அவர்கள் அவங்களோட படத்தோட ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க, சிபி அவர்களும் 2-3 படம் நடிச்சிருக்காங்க, அதில் பிஸியாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு டாக் ஒன்று வருது, பிக் பாஸ் சீசன் 8க்கு வந்து இந்த பழைய போட்டியாளர்கள் சாட்டர்டே எபிசோட் ஷோ ஆரம்பிக்கும் முதல் பழைய போட்டியாளர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் இடையில ஒரு விவாதம் மாதிரி நடக்க போகுது. அதில் வந்து அதை பற்றி நான் வேற வீடியோ ஒன்று போடுறேன். அதில் வந்து சிபி அவர்கள் வேற இருக்காங்க அப்படின்னு அவர் அதில் பிஸியாக இருக்காரு. அண்ட் அவர் ராஜு அவர்களும் சரி, சிபி அவர்களும் சரி, பிரியங்கா மேம் அவர்களோட நண்பர்கள் தான்.
சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த கூட்டம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அண்ட் இதற்கு முதல் புகழ் அவர்கள், கிரேசி அவர்கள், சுனிதா அவர்கள் எல்லாமே இந்த டாபிக்கை பேச முதல் சுனிதா அவர்கள் பிரியங்காவை பத்தி இப்படி சொன்னாங்க, புகழ் அவர்கள் நேர்ல பார்த்துட்டு பிரியங்காவுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு பொய்யான வீடியோக்கள், பொய்யான எடிட்டிங்கள் நிறைய போட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் மனசாட்சி படி வந்து பல பேர் அங்க ஷோவில் இருந்தவர்களே உண்மையை வந்து சொல்ல ஆரம்பித்தார்கள். சரிங்களா? ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மக்கள் மீது இருந்த நம்பிக்கை போச்சு, சுத்தமா போச்சு. சுய புத்தி இல்ல, சொல் புத்தி இல்ல. ஒருத்தன் வீடியோ போட்டான்னா அவன் யாரு, ஏன் இப்படி பண்றான், என்ன நடந்துச்சுன்னு ஒரு இதுவுமே இல்லாம இந்த ஆட்டு கூட்டம் மாதிரி பண்றதுனால எனக்கு மக்கள் மேல நம்பிக்கையே இல்லை. சரியா? இந்த நல்ல மக்களுக்கு, அறிவுள்ள மக்களுக்கு புரியும். ஆனா சில கேடி கெட்டதுகளை வந்து திருத்தவே முடியல. ஸோ அதனால இப்படிப்பட்ட செயல்கள், இப்படியான போலியான விடயங்களை மக்கள் வந்து ஒரு விடயத்தை பார்த்தீங்கன்னா அதை நீங்க ஒரு கமெண்டோ ஒரு ஷேரோ பண்ண முதல் பொறுமையாக உங்களுடைய முடிவுகளை வந்து எடுங்கன்றது என்னோட பெரிய ரிக்வெஸ்ட். சரிங்களா? இது எப்படி சொன்னாலும் இது திருந்த போறது இல்லை. பட் கடவுள் கொடுப்பார். சரிங்களா? அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே. சரி, நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இனிமேல் பிரியங்கா மேம் அவர்கள் நிறைய ஷோ பண்றாங்க. அவங்களுடைய வெற்றி விழா குக் வித் கோமாளி சீசன் 5 ஃபினாலே சண்டே எபிசோட் வர இருக்கு. பிரியங்கா மேம் அவர்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனான விடயங்கள் இருக்கு. பிக் பாஸ் ரைட் தமிழ் ஆரம்பிக்க இருக்கு. ஸோ நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இப்படி ஏதாவது இவங்க இப்படி சொன்னாங்கன்னா டிரெக்டா அவங்கள்ட்டே நம்ம கேட்டுருவோம். இப்படி நீங்க சொன்ன மாதிரி இப்படி இவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்க அதற்கான விடயங்களை பார்த்துக்குவாங்க. சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. ஓகே, இப்படி இருக்கக்குள்ள இந்த விடயம் பிரியங்கா மேம் அவர்களை நேசிக்கிற தாய்மார்கள், அக்காமார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, காலை இந்தியா நேரம் 1 மணி கனடாவில் இருக்கிற ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட், அவங்களுடைய மகளும் இந்தியாவில் ஒரு சேனல்ல ஒரு இதுல இருக்காங்க, வளர்ந்து வர்ற ஒரு ஆள். அப்ப அவங்க 2 பேரும் நமக்கு மெசேஜ் பண்றாங்க, ப்ரோ இதை பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பிரியங்கா அவர்களை நேசிக்கிற கோடி பேர் இருக்காங்கடா. சரியா? ஸோ கோடி பெண்கள் இருக்காங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு படத்தை பார்க்கறதுக்கு பெண்கள் கூட்டம் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு. அப்போ ஒரு நபருக்கு வந்து பெண்கள் ஆதரவு, அது பாட்டியோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நபரோட வளர்ச்சியை அழிக்கவே முடியாது. ஸோ பிரியங்கா அவர்கள் கழுகு போல டாப்ல இருக்காங்க, காகத்தால் நெருங்க கூட முடியாது. நான் இதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, இதுதான் இன்று காலையிலேருந்து நடந்தது. தெரிந்தவர்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்கு ஓகே இப்படி நடக்குது அப்படி என்பதும் ஓகே. நான் வந்து பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சொல்ற தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுதான் நடந்து கொண்டிருக்கு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.